அட நம்ம திண்டுக்கல்ல நைட்டு 11 மணிக்கு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு தரமான சிக்கன் தோசை ஒரு நல்ல செட்டப் ஆம்பியன்ஸோட சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, நைட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் தோசை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஹைலி ரெக்கமெண்ட்ங்க. இப்படி வந்த கடை தான் பார்த்தீங்கன்னா தோசை ரெஸ்டாரண்ட்டுங்க. கிட்டத்தட்ட தோசைக்கு மட்டுமே ரொம்பவே ஃபேமஸான கடைன்னு கூட சொல்லலாம். தோசையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு மேலே தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வேனில் வச்சு கொடுக்குற ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தரமாக இருக்குங்க. இந்த கடை ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த கடைக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நம்ம போயிட்டு அந்த ஒரு சிக்கன் தோசை ஆம்லெட் சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிக்கன் தோசை எடுத்து சாப்பிட்றதுக்கு சக்கத்தா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே வந்து சொல்றேன், என்னோட ஒரு ஃபேவரட்டுங்க. கண்டிப்பா போன இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்ட்ங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணி உள்ள வச்சு கொடுப்பாங்க பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், அந்த தோசை பிரியர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தோசையை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க வாங்கின அந்த சிக்கனுக்கும் அந்த கல் தோசைக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே நான் சொல்றதை விட ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, தோசையில உங்களுக்கு எந்த வகை தோசை ரொம்ப ஃபேவரட்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த கடை சரியா எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தோசை ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க.